வணக்கம். நீங்க பார்க்கக்கூடிய அந்த 2 பேரு சிறப்பான சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான கட்சியில, முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடியவங்க இந்த மாரி சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு. திமுகல வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறி, அந்த பொண்ண கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க இந்த நாய்ங்க. நான் ஆளுங்கட்சிக்காரன் அப்பன்னா நான் என்ன வேணாலும் பண்ணலாம். நான் எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்துல ஒரு பொண்ண வந்து கூட்டு போய் வேலை வாங்கி தரேன். கவர்மெண்ட் அரசு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ண கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணி ரொம்ப சித்திரவதைப்படுத்திருக்காங்க. அந்த பொண்ணு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்கள வந்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நாய்ங்களெல்லாம் சும்மா விடலாமா? ம். அண்ணன் விஜய் அண்ணன் சிஎம் பதவி ஏற்கும் முன்னாடி அதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்புக்காக நான் காம்ப்ரமைஸனே பண்ண மாட்டேன். எல்லாம் சட்ட ஒழுங்கெல்லாம் சீரா போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ இத்தனை நாள் ஆச்சு, 25 நாள் ஆச்சு. அண்ணன் சிஎம் வந்து சட்ட ஒழுங்கு சீர்கேடு அதிகமா நடந்துட்டு தான் இருக்கு. அதான் உண்மை. ஆனா அது கூட தெரியாம நிறைய பேர் வந்து ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் இன்னும் 6 மாசம் டைம் கொடுத்து பார்க்கலாம். 6 மாசம் டைம் கொடுத்தா தானே தெரியும் அவர் என்ன பண்ணுவாரு, என்ன பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். நீங்க சொல்றீங்க 6 மாசம் 6 மாசம். அந்த 6 மாசம் எத்தனை பேருங்க சாகணும் சொல்லுங்க? 6 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு கிழவி வரைக்கும் பாலியல் வன்கொடுமை டே பை டே பாலியல் குற்றச்சாட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. அப்ப இதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாதா? அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு நாங்க வந்து 6 மாசம் கழிச்சு தான் பேசணுமா? உங்க ஆட்சியில உள்ளவங்க தானே முக்கிய பொறுப்புல இருக்க இந்த 2 நாய்ங்க முக்கிய பொறுப்புல இருக்காங்க. அப்புறம் என்ன என்ன தைரியத்துல இப்படி பண்ணாங்க? நம்ம ஆளுங்கட்சி என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தைரியத்துல அவங்க எல்லாம் பண்ணாங்களா? கேட்கறதுக்கே என்னடா மனுஷங்கடா நீங்க எல்லாம். ஒரு பொண்ணை வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கூப்பிட்டு ஏமாத்திருக்காங்க. எவ்வளவு சங்கடமான விஷயம். இவங்களோட ஆட்சியில தான் நிறைய இப்ப பாத்தீங்கன்னா இந்த 25 நாட்குள்ள குறைஞ்சது ஒரு 33 கொலை வழக்கு, அதுலயும் இரட்டை கொலை வேற நடந்திருக்கு. ஒரு 30 பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. இதை பத்தி நம்மளாம் பேசணும்னு பார்த்தா இப்ப நம்ம பேச விட மாட்டேங்கிறாங்க. இந்த பெரிய பெரிய இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் இருக்காங்களா, நான் தான் பெரிய பருப்பு அப்படிங்கிற மாதிரி. அவங்க நீங்களாம் எங்கடா போனீங்க? அப்படி அவங்களுக்குலாம் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதா? ஆஹ் விஜய் அண்ணா டிப்பன் சாப்பிட்டாரு, சட்டை பட்டனை கழட்டி விட்டு நடந்து போனாரு, அவர் கோட்டு சூட்டு நல்லா இருக்கு, காப்பு நல்லா இருக்குன்னு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி குற்றம் நடக்கும்போது அதை பேசுறதுக்கு உங்க கண்ணுக்கு தெரியல? இல்ல பேசக்கூடாது அப்படின்ட்டு இருக்கீங்களா? இல்ல எங்களுக்கு வந்து முட்டு கொடுக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் தான் முட்டு கொடுப்பீங்களா? அப்ப இதுக்கு நீங்க முட்டு கொடுங்க, ஏன் முட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? உங்களால முட்டு கொடுக்க முடியாதுல்ல. ம். சும்மா பேசணும்ட்டு பேசாதீங்கடா. உங்க ஆட்சியில் தப்பு நடந்தா ஒத்துக்கோங்க. அவர் தக்க தண்டனை வாங்கி கொடுங்க. என்ன தூக்கி ஜெயில போட்டீங்கன்னா அது தண்டனை ஆயிருமா? பனிஷ்மெண்ட், சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாமா? ஒரு பொண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. கூட்டு பாலியல் வன்கொடுமை. அந்த பிள்ளை எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சிருக்கும். அப்போ அவங்களுக்கு தக்க தண்டனை வந்து இந்த அரசாங்கம் பெற்று தரணும்ல. நீங்க அதுக்கு வந்து முட்டு கொடுக்காதீங்க தயவு செய்து, சரியா? தப்பு நடந்துச்சு, அந்த தப்பை தட்டி கேட்டிருக்கேன். இந்த ஆட்சியில இப்படி நடக்குங்கிற ஒரு ஒரு உறுதியை கொடுங்க. பெண்கள் பாதுகாப்புக்கு நாங்க கேரண்டி, பெண்கள் பாதுகாப்பை நான் உறுதி செய்யறோம் கொடுங்க. ஆனா நாளுக்கு நாள் பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுதான்னு கேட்டா இல்ல. இது தமிழ்நாட்டுல இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. சட்ட ஒழுங்கை நீங்க எப்போ சரி செய்வீங்க அப்படிங்கிற ஒரு ஒவ்வொரு கேள்வியும் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல, உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சட்ட ஒழுங்கை நீங்க எப்போ சரி செய்வீங்க அப்படின்ட்டு. அப்ப நீங்க சட்ட ஒழுங்கு சரி செய்யற வரைக்கும் இது நடந்தா நாங்க வாயை திறக்க கூடாது அப்படின்னா, 6 வயசு குழந்தை செத்து போச்சு, அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி கொண்டுட்டாங்க. அதுக்கு நான் 6 மாசம் கழிச்சு பதில் சொன்னா கரெக்டா இருக்குமா? என்னடா பேசுறீங்க? அவன் வீட்டுல நடக்கிற வரைக்கும் தான் அது வந்து விஷயமா தெரியுது இல்ல. உங்க வீட்டுல முதல்ல என்ன பிரச்சனை இருக்கு அதையும் பாருங்க, சரியா? நம்ம வீட்டுல நடக்கலல்ல, அதனால நம்ம பேச மாட்டோம். ஏன்னா பக்கத்து வீட்டுல நடந்திருக்கு. குரல் கொடுங்க. நீதி கண்டிப்பா வேணும்.